என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து போகாத, யார்கிட்டயாவது இந்த உதியை வந்து கொடுத்து விடு, நீ வந்து நாளைக்கு காலையில போயிட்டு உடனே வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து இந்த கதையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உதியை வந்து கொடுத்து அமுச்சிடுவார். கொடுத்து அமுச்சிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிளேக் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், அது வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அந்த பிளேக் வியாதி வந்த இடத்துல வந்து அவங்க உதியை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து தடவி விடுவாங்க. அதே மாதிரி ஜுரம் சரியாகிறதுக்கு வந்து தண்ணியில் வந்து உதியை போட்டு அவங்க வந்து அந்த அவங்களோட ஷாமாவுடைய தம்பி மனைவிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த வியாதி வந்து சரியாயிடும். இப்போ வந்து ஷாமாவுக்கு இது என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது, கரெக்டாக? ஸோ ஆனால் பாபா மேலே ஃபுல் நம்பிக்கை. அவர் வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க தம்பி மனைவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ அவங்களோட தம்பி மனைவி வந்து டீ போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்த ஷாமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாபா சொன்னதை செஞ்சுட்டாங்க. இப்போது அந்த பாபா சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பாபா என்ன சொன்னாங்க? இன்னைக்கு போவாத, நாளைக்கு போயிட்டு உடனே வந்துடு அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உனக்கு பிரச்சனையே எதுவுமே இருக்க போகிறதில்ல, இந்த வியாதி வந்து நான் கொடுத்த மருந்தில் டக்குன்னு சரியாயிட போகுது, அதனால நீ அங்கே போய் தங்குறதோ இல்லை நீ பார்த்துக்கிறதோ எதுவுமே உனக்கு தேவைப்பட போகிறதில்ல, நீ போயிட்டு நீ சீக்கிரம் வந்துடுவ அப்படிங்கிறத வந்து ஃப்யூச்சரை வந்து பாபா வந்து அந்த ஒரு வார்த்தை மூலயமா வந்து அப்போ வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ தட்ஸ் வை எல்லாரும் சொல்லுவாங்க, பாபாவோட வார்த்தைகளை, பாபா சொல்கிற விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி ரீச் ஹை அப்படிங்கிறதுல வந்து எந்த விதத்துலையுமே டவுட் கிடையாது. ஓகே, ஸோ ஜெய் ஸ்ரீராம்.